உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேப்பர்ல நியூஸ் வந்ததுமே அத பார்த்துட்டு எங்க மாமியார் அவளுக்கு வாய் போட்டு போட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா கார்த்தி எங்க மாமியார சரி கட்டிட்டான். இனி அவளை பாட விடாம தடுத்து நிறுத்துறது உன் கையில தான் இருக்கு. அவ பாடவே கூடாது. பாடினாலும் அந்த பாட்டு வெளியில வரவே கூடாது. வராது. நான் வரவும் விட மாட்டேன். என்னடியாச்சு? பாட்டி, அந்த தீபா சினிமால பாட போறாளாம். என்னடி சொல்ற? தீபா மட்டும் பாட்டு பாடி அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் சுத்தமா நம்ம ஊருக்குள்ள நடமாட முடியாது. இதோ பாரு, ஏதாவது செஞ்சு அவ பாடுறத தடுத்து நிறுத்தணும். தீபா பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ஊருக்குள்ள ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். என்னங்க, அப்பா அம்மா வாங்கிட்டு அந்த நகையை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்பாவை நினைச்சா வருத்தமா இருக்கு சார். நகை வாங்குற அளவுக்கு அவர் கையில எந்த காசு பணமும் இல்ல. கடன் வாங்கிதான் இதெல்லாம் வாங்கியிருப்பாரு. கடன் கேட்டு போன இடத்துல உடனே பணத்தை எடுத்து கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். என்னோட அப்பா செய்யற வேலை நிரந்தர வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லாத வேலை. அப்புறம் எப்படி அவருக்கு கடன் கொடுப்பாங்க? எனக்காக எத்தனை பேரை பார்த்து கை கட்டி கூனி குறுகி நின்னு கெஞ்சி கேட்டிருப்பாரு. எத்தனை பேரு கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி கடைசியில யாரோ ஒருத்தர் மனசு இறங்கி கடன் கொடுத்திருக்காருன்னா சும்மாவா கொடுத்திருப்பாரு? அதிக வட்டி காசு போட்டுதான் கொடுத்திருப்பாரு. அப்பா அந்த வட்டியை கட்டுறதுக்கே படாத பாடு பட வேண்டியிருக்கும். வாங்கின முதல்ல எப்ப அடைக்க போறாரோ? அது நினைச்சாலே இந்த நகையெல்லாம் தொடறதுக்கு மனசு வரல சார். எனக்கு புரியுதுங்க. உங்க அப்பா பட்ட கடன் அடைக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் வேலை. ஆனா அது அவர் ஏத்துக்கு வரா? அவரோட தன்மானமோ ரோஷமோ அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால அந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டாம், நீங்களே சம்பாரிச்சு கொடுங்க. பொண்ணு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பாட ஆரம்பிச்சா இந்த கடன் அடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் பணம் வரதெல்லாம் நான் பாட ஆரம்பிச்சு அந்த பாட்டு ஹிட் ஆகி அதை பார்த்து அடுத்தடுத்த வாய்ப்பு வந்தாதான் சார் உண்டு. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும். ஏங்க, திறமை இல்லாதவங்க தான் அதிர்ஷ்டத்தை பத்தி யோசிப்பாங்க. உங்க திறமை மேல உங்களை விட எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை யாரும் எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது. எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா வாழணும்னு நினைச்சுதானே உங்க அப்பா இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு? ஆமா சார். அப்படின்னா நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்காங்க. அதான் நீங்க அவருக்கு செய்யற மரியாதை. சரிங்க சார். சோஷியல் மீடியாலையும் அவங்க மன்னிப்பு கேட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கறது கேட்கறதெல்லாம் எப்பவுமே உண்மையாயிடுதுப்பா. அது என்னவோ வாஸ்தவம் தான்.
அதனாலதான் கண்ணால காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லிருக்காங்க. அதத்தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? பணம் இருக்குல்ல, பணம் அது கண்ணால பாக்குறது, காதால கேக்குறது, தீர விசாரிக்கிறது எல்லாத்தையும் பொய்யாக்கிடும். பணம் இருந்தா இருக்கிறத இல்லன்னு சொல்ல வைக்கலாம், இல்லாதத இருக்குன்னு சொல்ல வைக்கலாம். உண்மையான செய்திய பொய் செய்தின்னு சொல்லலாம், பொய்யான செய்திய உண்மையான செய்தின்னு சொல்ல வைக்கலாம். பணத்துக்கு அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பணத்தை கொடுத்து பொய்யான செய்திய போடுங்கன்னு சொன்னா போடுவாங்க. அதே பணத்தை கொடுத்து போட்ட செய்திக்கு மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்பாங்க. நான் தீபா விஷயத்த சொல்லல, பொதுவா சொல்றேன். பத்திரிகையில மன்னிப்பு செய்தி வந்தது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றது எனக்கு சிரிப்பு தான் வருது. நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியை மட்டும் வச்சு நான் சொல்லல, மியூசிக் டைரக்டர் தீபாவை டிராப் பண்ணிட்டு போனதை வச்சுன்னு தான் சொல்றேன். ஒரு தப்பான ஆளா இருந்தா அவரையே வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போனோம். என்ன புரியலையா? அந்த போட்டோ வச்சு தான் சொல்றேன். அந்த போட்டோல அப்படி என்ன இருக்கு? அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க நீங்களே பாருங்க. நம்ம வீட்ல இருந்து தான்ப்பா எடுத்திருக்காங்க. ஆமா, இத நம்ம வீட்ல இருந்தா எடுத்திருக்காங்க. நம்ம வீட்ல இருந்து வெளியாலப்பா எடுத்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது எடுத்தது தான் யாருன்னு தெரியல. அப்ப நீங்க யார சந்தேகப்படுறீங்க? நம்ம வீட்ல இருக்கிற யாரோ எடுத்திருப்பாங்கன்னு தான் சொன்னேன். நான் பர்டிகுலரா யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லலையே. ஓஹோ, அப்படியா? ஆனா நீங்க கேட்கறத வச்சு பார்க்கும்போது சில பேர் மேல டவுட் வருது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.